வணக்கம் மக்களே. விஜய் பக்கம் செல்லும் முக்கிய ஆளுமை, தனித்து விடப்படும் ஓபிஎஸ், முக்கிய தகவலும் முழு விபரமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையில் இயங்கும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவிலிருந்து ஏற்கனவே பல முன்னணி நிர்வாகிகள் வெளியேறும் இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு நிர்வாகி வெளியேறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விலகியிருப்பவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நடப்பது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுகவில் இரட்டை தலைமைகளான ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இடையே எம்எல்ஏ சீட்டு கொடுப்பது, முதல்வர் வேட்பாளர், எதிர்க்கட்சி தலைவர், அவைத்தலைவர், உட்கட்சி நிர்வாகிகள் நியமனம் என பல்வேறு விஷயங்களில் மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இறுதியாக 2 ராஜ்யசபா எம்பி இடங்களை யாருக்கு கொடுப்பது என்கிற விவகாரத்தில் ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது. அது ஒற்றை தலைமையை நோக்கி கொண்டு சென்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வர பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றார் ஓபிஎஸ் அவர்கள். தொடர்ந்து கட்சியிலிருந்து ஓபிஎஸ் உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டனர். அப்போது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு தனி அணி உருவானது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்கிற பெயரிலேயே ஓபிஎஸ் அறிக்கைகளை வெளியிட்டார். ஓபிஎஸ் அணியில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம், பண்ருட்டி ராமச்சந்திரன், கூபா கிருஷ்ணன் போன்றோரும், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட பலரும் இணைஞ்சு ஓபிஎஸ் அணியில் முன்னணி நிர்வாகிகளாக செயல்பட்டனர். தவிர மாநிலம் முழுவதும் நிர்வாகிகளையும் நியமனம் செஞ்சிருக்காங்க. இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் இது ஒரு புறம் இருக்க, உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என அனைத்து தரப்பிலுமே இபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்புகள் வர, அதிகாரப்பூர்வமான ஒற்றை தலைமையாக அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து நாங்கள் தான் அதிமுக என செயல்பட்டு வந்த ஓபிஎஸ், அதிமுக கொடி, கரைவேட்டி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை கடந்த 2023 மார்ச் மாதம் தொடங்கியிருக்காங்க ஓபிஎஸ். தொடர்ச்சியாக சில கூட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. இதுக்கிடையில் 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்போதே உரிமை மீட்பு குழுவுக்கும் பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணி அமைத்துள்ளதற்கும் இடையே எவ்விதமான சம்பந்தமும் இல்லை என முன்னாள் அமைச்சரும் மீட்பு குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளரான கூபா கிருஷ்ணன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உரிமை மீட்பு குழுவிலிருந்து படிப்படியாக ஒதுங்கிக்கிட்டாங்க. புரட்சி தலைவரை வாத்தியாரே என்றும் புரட்சி தலைவியை அம்மா என்றும் அழைத்து நெகிழ்ந்து மகிழ்ந்த ஏழை எளிய சனங்கள் விஜயை அண்ணாவா, அன்னை தமிழ் மண்ணை ஆளவா என அழைக்கும் காலம் தொடங்கிவிட்டது என தனக்கே உரிய பாணியில் விஜய் புகழ்பாடி வருகிறார். மிக விரைவில் அவர் தாவேகாவில் இணையவிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவின் சித்து விளையாட்டு எடுபடாது. விஜயின் தாவேகா கூட்டணியில் இருந்த முஸ்தபா பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.